ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவின் மதிப்பு காண்க. ஒரு செங்கோண முக்கோண படம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? அதாவது கொசிகன் தீட்டாவை 1/sin தீட்டான்னு எழுதலாமா? அதே மாதிரி காட் தீட்டாவை காஸ் தீட்டா is divided by sin தீட்டான்னு எழுதலாம். sin தீட்டாவை எப்படி எழுதலாம்? sin தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். அதே மாதிரி காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இருக்கிறதுல அதிக அளவில் எது இருக்குது? சி தான் இருக்குது, ஏயும் சியும். ஸோ அதுதான் கர்ணம். எதிர்பக்கம் அப்படின்னா கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம். கோணம் தீட்டா இருந்தா இருக்குது, அதுக்கு எதிரே என்ன பக்கம் இருக்குது? ஏ இருக்குது. ஸோ அதுதான் எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா கோணத்துக்கு அடுத்து இருக்கிற பக்கம். கர்ணத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு பக்கம் இருக்கா? ஸோ பி, அதுதான் அடுத்துள்ள பக்கம். இதிலிருந்து சைன் தீட்டாவோட வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ சைன் தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம் ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னது? ஏ பை சி, கர்ணம் சி. அடுத்துள்ள பக்கம் அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்னது? பி பை கர்ணம் சி. ஸோ அந்த வேல்யூவை கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டாலையும் காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டாலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டாவோட வேல்யூ என்ன? ஏ பை சி ப்ளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ என்ன? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. காஸ் தீட்டா என்னது? பி பை சி பை சைன் தீட்டாவோட வேல்யூ ஏ பை சி. இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ கூட்டணும். அதாவது 1/a பை சி ப்ளஸ் பி பை சி பை ஏ பை சி. கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1/a பை சி ப்ளஸ் பி பை சி இஸ் டிவைடட் பை ஏ பை சி. இதில் பகுதி ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக கூட்டலாம். டைரெக்டாக கூட்டினோம் அப்படின்னா 1 ப்ளஸ் பி பை சி இஸ் டிவைடட் பை ஏ பை சின்னு கிடைக்குமா? இப்போ இந்த சிஏ ஒன்று கூட சிஏ பெருக்கணும், ப்ளஸ் பியை ஆட் பண்ணணும். ஸோ சி ப்ளஸ் பி பை சி இஸ் டிவைடட் பை ஏ பை சின்னு கிடைக்குமா? இப்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சிது? சி ப்ளஸ் பி இஸ் டிவைடட் பை சி இஸ் டிவைடட் பை ஏ பை சி. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பை சியை சி ப்ளஸ் பி பை சி இன்று ஏ பை சி தலைகீழியாக போகுமா? சி பை ஏன்னு சியும் சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ சி ப்ளஸ் பின்னு எழுதலாம், பி ப்ளஸ் சின்னு எழுதலாம். பி ப்ளஸ் சி இஸ் டிவைடட் பை ஏ. ஸோ ஆன்சர் சி, பி ப்ளஸ் சி இஸ் டிவைடட் பை ஏ. இதுதான் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவின் மதிப்பு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.